வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஜேஇ, நீட்க்கான கொஸ்டின்ஸ் பேட்டர்னை பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? பாருங்க. கன்சிடர் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டீகம்போசிஷன் ப்ராசஸ் A3 giving rise to 3/2 A2. A plot of concentration of A3 and A2 versus time is shown below. At time TA, percentage of reactant decomposed is. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன்ல இதோடைய கான்சன்ட்ரேஷனுக்கும், அதாவது A3ங்கிறது ரியாக்டன்ட், A2ங்கிறது ப்ராடக்ட், இந்த ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் அப்புறம் அதோட டைமுக்கும் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல டிஏ அப்படிங்கிற டயத்துல, இந்த டிஏங்கிற டயத்துல அதோடைய ரியாக்டன்டோடைய பெர்சன்டேஜ் அளவு, அதாவது A2ங்கிறது ரியாக்டன்ட், சாரி A3ங்கிறது ரியாக்டன்ட், A3 இதோடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. டிஏ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா, டிஏங்கிற டயத்துல A2 உடைய கான்சன்ட்ரேஷனும் A3 உடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா இதோடைய பெர்சன்டேஜ் எப்படி தான் இருக்கும்? ரியாக்டன்ட்க்கு எடுத்து பார்த்தாலும் ப்ராடக்ட்க்கு எடுத்து பார்த்தாலும் ஈக்குவலா தான் என்ன செய்யுது, இருக்க போகுது. அப்ப இந்த டயத்துல இதோடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன செய்யணும், கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி இதோடைய பெர்சன்டேஜ் என்ன செய்யணும், நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத எப்படி சார் கால்குலேட் பண்றது? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த ரியாக்ஷன் நான் ரீரைட் பண்றேன். அதாவது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரியாக்ஷன் நான் ரீரைட் பண்றேன். இப்போ இந்த ரியாக்ஷன்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, A3ங்கிறது A2 மாறுது. 1 மோல் A3 காமிச்சிருக்காங்க. 3/2 மோல்ஸ் ஆஃப் A2 என்ன செஞ்சிருக்காங்க, உனக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த ரியாக்ஷனை ரீரைட் பண்ணி இதோடைய டீகம்போசிஷன் ரேட் என்ன செய்ய போறோம், நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆப்ஷன் மட்டும் நான் ரப் பண்ணிக்கிறேன். இதை ஆப்ஷன் நோட் பண்ணிக்கங்க. பாருங்க, இப்போ A3 giving rise to 3/2 A2 அப்படின்னு அர்த்தம். அப்ப இனிஷியல் ஐன்னு போட்டுக்கிறேன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஐங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல A3 என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம வி கன்சிடர் அஸ் 1 மோல். 1 மோல் கன்சிடர் பண்ணி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அன்னோன் இருக்காது, அதனால ஹைஃபன் போட்டுக்கிறேன். அப்புறம் டீகாம்போசிஷன், டிகிரி ஆஃப் டீகாம்போசிஷன், டிஓடி, டிகிரி ஆஃப் டீகாம்போசிஷன், எவ்வளோ A3 டீகம்போஸ் ஆகுது அப்படின்னா, இது 1 மோலா இருக்கனால, இது 1 மோல் தானே, இந்த 1 மோலா இருக்கனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இது 3/2 மோல்ஸ் இருக்கிறனால இது எப்படி எடுத்துக்கணும், 3/2 எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட் தானே? இது எக்ஸ் எடுத்துக்கணும், இது 3/2 எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது எக்ஸ் மடங்கு டீகம்போஸ் ஆகுது, இது 3/2 எக்ஸ் மடங்கு கிடைக்கும், அவ்வளவுதான். இது ஓட டிசோசியேட் ஆகுது, இது அசோசியேட் ஆகுது, இது கரையும், இது கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ ஈக்விலிபிரியம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ரியாக்டன்ட் எல்லாம் ப்ராடக்டா மாறும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதோடைய கான்சன்ட்ரேஷனும் மாறாம இருக்கும். அதான் ஈக்விலிபிரியம். இப்போ அதான் ஈக்விலிபிரியம், EQ அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஈக்விலிபிரியம் ரீச் ஆகும்போது இதோடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா, 1 மைனஸ் எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும். 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதோடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, 3/2 எக்ஸ் இருக்கும். 3/2 எக்ஸ் நம்மளுக்கு பேலன்ஸா இருக்கும். இப்போ A3 உடைய கான்சன்ட்ரேஷன் 1 மைனஸ் எக்ஸ், A2 உடைய கான்சன்ட்ரேஷன் 3/2 எக்ஸ். இப்போ நான் என்ன எடுத்துக்கணும், இந்த ஈக்விலிபிரியம் டயத்தை எதுவா கன்சிடர் பண்ணணும்னா, டிஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். டிஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, அட் டைம் டிஏ, அட் டிஏ டயத்துல ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷன் பாருங்களேன், கிராஃப்ல பாருங்க, இதோடைய கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே இந்த பாயிண்ட்ல தான் கேட்கிறேன். இந்த பாயிண்ட்ல சேம், ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இது மீன் பண்ணுது. அப்ப இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A3 கண்டுபிடிச்சிருக்கோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிருங்க. என்ன கிடைக்கும், 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 எக்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ எக்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணுங்க. என்ன கிடைக்கும், இந்த 2 இங்க மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2 மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 3x. இப்போ இந்த 2x அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2 இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2x. இப்போ x டிஃபைன் பண்ணீங்கன்னா
2 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 5x கிடைக்கும். ரைட்டா? 5x கிடைக்குமா? அப்ப x கண்டுபிடிங்க. x என்ன கிடைக்குன்னு பாருங்க. x இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 5. இதுல ஆன்சர் உனக்கு பெர்சன்டேஜ் தான் கொடுத்திருந்தாங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெர்சன்டேஜ்க்காக பெர்சன்டேஜ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2 divided by 5 into 100. அப்ப 200 divided by 5 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 4s are 20. அப்ப 40% என்ன செய்யும் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 40%. 40% தான் என்னது நம்மளுக்கு ரியாக்டன்ட் டீகம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணி உனக்கு இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் டைமை ஈக்குவல் பண்ண சொல்லுவாங்க. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.